Hi students, welcome to our channel. Grade 9 Mathematics at Advanced Level. Mathematics bookல இருந்து chapter 1 sets பார்த்துட்டு இருக்கோம். Setsோட introductionும் அப்புறம் வந்து representation of sets இதெல்லாம் வந்து before வீடியோல செக் பண்ணீங்க அப்படின்னா கிளியரா டீச் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோங்க. இப்போ exercise 1.1ல question number 3. Question number 3 என்னது? Write the following sets in roster form. ஆக்சுவலாக ஒரு செட் அவங்க கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் வந்து எழுதணும். ரோஸ்டர் ஃபார்மில் எழுதுறதுக்கு முன்னாடி செட்ஸில் செட் பில்டர் ஃபார்ம் அண்ட் ரோஸ்டர் ஃபார்மில் 2 டைப்பாக ரெப்ரசென்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். அது ரெண்டும் வந்து இது எப்படி நாங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது, இது ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இதை சொல்லிவிட்டு நம்ம அப்படி இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ எப்படி நான் வந்து ரோஸ்டர் ஃபார்ம்னால் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சிக்கன் ரோஸ்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சிக்கன் ரோஸ்ட் பண்ணணும். அப்போ சிக்கன் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்னெல்லாம் தேவை, என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை? ஃபஸ்ட்டு சிக்கன், அப்புறம் வந்து டொமேட்டோ, ஆனியன், சால்ட்டு, பெப்பர், ஓகேவா? பெப்பர், அப்புறம் வந்து சில்லி பவுடர், ஓகேவா? சில்லி பவுடர். ஸோ இந்த மாதிரி அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு தனித்தனியாக நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். சிக்கன் ரோஸ்ட்டுக்கு சிக்கன் வேணும், டொமேட்டோ வேணும், ஆனியன், சால்ட் இதெல்லாம் வேணுன்றத நான் ஒன்றே லிஸ்ட்டு பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது எல்லாம் போட்டு தான் நான் சிக்கன் ரோஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு லிஸ்ட் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி திங் அதில் உள்ள எல்லா எலமெண்ட்டையும் லிஸ்ட்டு பண்ணி காட்டுறது அப்படின்னா அதுதான் வந்து ரோஸ்டர் ஃபார்ம்னு சொல்கிறது. ஓகேவா? அடுத்து செட் பில்டர் ஃபார்ம்னால் என்ன? செட் பில்டர் இப்போ நான் இன்றைக்கி கேட்குறேன், இன்றைக்கி மதியம் நீ என்ன லஞ்சு சாப்பிட்டேன் அப்படின்னா சிக்கன் ரோஸ்ட்டு சாப்பிட்டேன், இல்லை சிக்கன் ஃப்ரை சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு வேர்டில் சொல்லி முடிச்சிடுறோம். அப்படி தானே? நான் வந்து சிக்கன் ரோஸ்ட் அப்படின்றதுக்காக நான் சிக்கன் போட்டு டொமேட்டோ போட்டு ஆனியன்லாம் போட்டு இதை பாயில் பண்ணி நாங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம் அப்படி அந்தளவுக்கு எலாபரேட்டாக சொல்ல மாட்டோம் தானே. ஸோ அப்போ அது சிம்பிளாக என்ன சொல்லுவோம், சிக்கன் ரோஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொன்னால் இதில் இதெல்லாம் போட்டிருக்கு அப்படின்றத நாமளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்படி தானே? ஸோ அப்படி ஒரு வார்த்தையில் அதோட கண்டிஷன் சிக்கன் ரோஸ்ட்டு, சிக்கன் ஃப்ரை இந்த மாதிரி அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறோம் தானே. ரோஸ்ட் வேறு, ஃப்ரை வேறு அப்படின்ற மாதிரி, கிரேவி அப்போ சிக்கன் கிரேவி அப்படின்னு செப்பரேட்டாக ஒன்று அப்போ கிரேவினா அது இப்படி தான் இருக்கும், ரோஸ்ட்டுனா இப்படி தான் இருக்கும், ஃப்ரை பண்ணால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதில்ல. இந்த மாதிரி சொல்கிறது தான் வந்து செட் பில்டர் ஃபார்ம். அப்போ செட் பில்டர் ஃபார்ம்னால் சிம்பிளாக சொல்லணும்னா அது ஒரு கண்டிஷன். ஓகேவா? ரூல், அது ரூல் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். செட் பில்டர் ஃபார்ம் என்ன சொல்லலாம்? ரூல் மெத்தட்னு சொல்லலாம். ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னா எனது லிஸ்டிங் த எலமெண்ட், அந்த எலமெண்ட்டை வந்து நம்ம லிஸ்ட் பண்ணுறோம். அப்போ அது லிஸ்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதை எப்படி என்னோட சம்பவத்தில் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஈவன் நம்பர்ஸை நான் தனித்தனியாக லிஸ்ட் பண்ணுறேன். இப்போ லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணுறேன் 2, 4, 6, 8 இந்த மாதிரி வந்து நான் வந்து இந்த எலமெண்ட்டை லிஸ்ட் பண்ணுறேன். இதை பார்த்தோன்னே என்ன சொல்லுவீங்க? இது வந்து ஈவன் நம்பர் அப்படி சொல்கிறீங்களா? நான் ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்கிறீங்க தான். இதை பார்த்த உடனே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதுல்ல இது ஈவன் நம்பர் அப்படின்னு. ஸோ அப்போது இதில் நான் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். எப்படி லிஸ்ட் பண்ணியிருக்கேன்? ஈவன் நம்பர்ஸ் 2, 0, 2, 4, 6, 8 அப்படின்ற மாதிரி நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இதை பார்த்த உடனே இது ஈவன் நம்பர் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுது. ஸோ இப்படி லிஸ்ட்டு பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேவா? ஈவன் நம்பர் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த ஈவன் நம்பருக்கு ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல்? 2n. 2nனா என்ன மீனிங்? இஃப் n is equal to 0வாக இருந்ததுன்னா இப்போ 2 into 0 அப்போ 0 கிடச்சிருமா? அதே மாதிரி n is equal to 1 அப்படின்னா 2 into 1 அப்போ 2 கிடைக்கும். n is equal to 2 அப்படின்னு சொன்னேன்னா 2 into 2 அப்போ 4 கிடைக்கும். அப்போ இங்கே எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? நான் 2n அப்படின்னு ஒரு ரூல் நான் சொல்லியிருக்கேன். ஈவன் நம்பருக்கு ஒரு ரூல் 2n நான் சொல்கிறேன். அப்படின்னா என்ன மீனிங்? நான் என்ன இருக்கிற இடத்துலலாம் 0, 1, 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணினா எனக்கு வந்து என்னோட லிஸ்டிங் எலமெண்ட்டு கிடச்சிரும். 0, 2, 4, 6, 8ன்ற என்னோட ரோஸ்டர் ஃபார்மான எலமெண்ட்டு கிடச்சிரும். அப்போ அது சிம்பிளாக ஈவன் நம்பரை 2n அப்படின்னு நான் ஒரு ரூல், ஒரு கண்டிஷன் சொல்கிறேன்னா இதுதான் செட் பில்டர் ஃபார்ம். இல்லை நான் வந்து ஈவன் நம்பர்னால் 0, 2, 4, 6, 8ன்னு இப்படி தனித்தனியாக லிஸ்ட் பண்ணி சொல்கிறதுக்கு பேர் வந்து ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ ஓகேவா? இப்போ கிளியர் ஆகிடுச்சா? ஓகே, இப்போ சம்முக்கு வந்துடலாமா? சம்மில் என்ன கொடுத்துருக்குறாங்க? எக்ஸ் இஸ் a 2 digit நம்பர். அப்போ 2 digit நம்பர்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆகும்? இதெல்லாம் சும்மா நோட்ஸு தான். இது வந்து ஆன்சருக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் கிடையாது. இது ஒரு 1 word கொஸ்டின் மாதிரி தான். அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம்? 2 digit நம்பர் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஆக்சுவலாக 2 digit நம்பர், சாரி. அப்போ 2 digit நம்பர் அப்படின்னா எங்கே ஸ்டார்ட் ஆகுது? ஈவன் நம்பரில் 2 digit நம்பர்.
ஆக்சுவலி 2 டிஜிட் நம்பர் வந்து 10ல் ஸ்டார்ட் ஆகுது, அது ஈவன் நம்பரில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, அது பிரச்சனை இல்லை, ஈவன் நம்பராக இருக்கலாம் ஆட் நம்பராக இருக்கலாம். நமக்கு தேவை வந்து 2 டிஜிட் நம்பர். அப்போ 2 டிஜிட் நம்பர் வந்து 9 வரைக்கும் 1 டிஜிட் நம்பர், சிங்கிள் டிஜிட். அப்புறம் 10ல் வந்து 2 டிஜிட் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த நம்பர் 11, 12 எக்ஸட்ரா இப்படி போயிட்டே இருக்குது. ஓகேவா, இப்படி இன்ஃபினிட்டி வரைக்கும் இது போகும். ஓகே, அப்போ 2 டிஜிட் நம்பர், அந்த 2 டிஜிட் நம்பரில் அண்ட் த சம் ஆஃப் த டிஜிட் இஸ் 5. சம் ஆஃப் த டிஜிட்னா என்ன அர்த்தம், இதுதான் அந்த 2 டிஜிட் நம்பர். இதோட சம் பண்ணோம் அப்படின்னா 1 + 0 வந்து என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். 1 + 1னா 2, 1 + 2னா 3. அதாவது இந்த டிஜிட் சம், இந்த டிஜிட்ஸை சம் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து அது 5 கிடைக்கணுமா. அப்படிப்பட்ட 2 டிஜிட் நம்பரை நான் எடுக்கணும், அதை எடுத்து லிஸ்ட் பண்ணணும். இப்போ அவங்க வந்து நமக்கு செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, நம்மளை ரோஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி ரோஸ்ட் பண்ணணும், தனித்தனியாக இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு நம்ம சொல்லணும்ல. அப்போ தனித்தனியாக அந்த லிஸ்ட்டு என்னன்னு சொல்லணுமா. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 2 digit number will start from 10, 11, 12 etc. அப்படி போயிட்டே இருக்கும். அந்த 2 digit number எப்படி இருக்கணுமா, and the sum of the digit is 5. அந்த digit sum பண்ணோம் அப்படின்னா எனக்கு 5க்கு ஈக்குவலாக இருக்கணுமா. ஸோ இதுதான் அவங்க கொடுத்த கண்டிஷன். ஓகேவா, ஸோ அப்போது நம்ம வந்து 2 digit நம்பரில் எதெல்லாம் வந்து சம் பண்ணால் 5 கிடைக்கும்னு பார்க்கலாமா. இப்போ 10, 11, 12 இதெல்லாம் 5 வராது. அப்போ எங்கே ஸ்டார்ட் ஆகுது, 14னா 1 + 4 = 5, 23, 2 + 3 = 5, 32, 3 + 2 = 5, 41, 4 + 1 = 5, 50, 5 + 0 = 5. இப்படி எக்ஸட்ரா இது போயிட்டே இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதலாம், அப்போ ரோஸ்டர் ஃபார்மில் ஏ, சும்மா அந்த ஒரு செட்டுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம் ஏன்னு சொல்லிட்டு, இந்த செட்டுக்குள்ளே இந்த எலமெண்ட் ரோஸ்டர் ஃபார்ம்னால் என்ன பண்ணணும், கண்டிப்பாக செட்டுக்கு ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு லிஸ்ட்டையும் கமா செப்பரேட் பண்ணணும். ஓகேவா, அப்போ கமா போட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நான் செப்பரேட் பண்ணி சொல்கிறேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 5 தான் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் எங்கே முடியணும், எது வரைக்கும் போதும் அப்படின்ற கண்டிஷன் எதுவுமே நமக்கு கொடுக்கல. அதனால் என்ன பண்ணிக்கலாம், இது எக்ஸட்ரா போட்டு அப்படியே முடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ அப்போ இதுதான் என்னோட ரோஸ்டர் ஃபார்ம். ஓகே, செட் பில்டர் ஃபார்ம்லேருந்து ரோஸ்டர் ஃபார்முக்கு எடுத்தாச்சு. இப்போ அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் செட் பில்டர் ஃபார்ம் x such that x is an integer. இதுக்கு முந்தின வீடியோவில் இன்டிஜர்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். இன்டிஜர்னால் என்னது, ஜெட்டில் டினோட் பண்ணுவோம். 0, 1, 2, 3 இங்கே பாசிட்டிவ் நம்பர் இருக்கும், இங்கே -1, -2 நெகட்டிவ் நம்பர் இருக்கும் நம்பர் லைனில். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நம்பர் தான் வந்து இன்டிஜர். அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் சேர்ந்தது, அது ஒரு ஹோல் நம்பராக இருக்கணும். ஓகேவா, அப்போ இன்டிஜர். இப்போது இன்டிஜரில் வந்து அந்த இன்டிஜர் எப்படிப்பட்ட இன்டிஜராக இருக்கணுமா, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் <= 9 அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் z மீன்ஸ் மாடுலஸ் அப்படின்னா ஒரு நம்பர் மாடுலஸில் இருக்குதுன்னா அதோட வேல்யூ +or -xன்னு அர்த்தம். அதாவது +x அதில் இருக்குது, -xம் அதில் இருக்குது, அதுதான் மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ -2 அப்படின்னா இதுக்கு மாடுலஸ் ஆஃப் -2னா ஆன்சர் 2. மாடுலஸ் ஆஃப் +2க்கு ஆன்சரும் 2 தான். அப்போ மாடுலஸை விட்டு ஒரு நம்பர் வெளியே வரும்போது அதை நம்ம பாசிட்டிவில் தான் எழுதுவோம். அப்போ மாடுலஸ்க்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, ஒரு பாசிட்டிவ் நம்பரும் இருக்குது, ஒரு நெகட்டிவ் நம்பரும் இருக்குது, இது சேர்ந்தது தான் மாடுலஸ் வேல்யூ. அப்போ இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் <= 9 அப்படின்னா எக்ஸ் வந்து எப்படி இருக்கணும், ஏன்ற அந்த செட்டு நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். ரோஸ்டர் ஃபார்மில் லிஸ்ட்டு பண்ணணும் தனித்தனியாக. <= 9. அப்போது மாடுலஸில் என்ன சொல்லியிருக்கோம், பாசிட்டிவ் வரும் நெகட்டிவ் வரணும். அப்போ 9 வரைக்கும். அப்போ எப்படி எழுதலாம், இங்கே -9, -8, -7 எக்ஸட்ரா 0, 1, 2, 3 எக்ஸட்ரா 9 வரைக்கும் எழுதணும். ஓகேவா, ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, <= 9. இது இன்டிஜராக இருக்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணிட்டேன், பாசிட்டிவ் நம்பரும் நெகட்டிவ் நம்பரும் சேர்த்து எழுதியிருக்கோம். இது வந்து <= 9 வரைக்கும் நம்ம எழுதணும். அதனால் <= 9 வரைக்கும் இது எழுதியிருக்கோம். இப்போ என்ன அப்படின்னா சப்போஸ் இந்த இன்டிஜருக்கு பதில் இந்த இடத்துல பாசிட்டிவ் இன்டிஜர்ன்ற ஒரு வேர்டை அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 9 வரைக்கும் தான் எழுதியிருந்திருப்போம். இந்த பக்கம் நெகட்டிவ் நம்பருக்கு வந்திருக்க மாட்டோம். ஏன்னா பாசிட்டிவ் இன்டிஜர் மட்டும்தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால. நமக்கு இன்டிஜர்னு சொன்னதுனால பாசிட்டிவும் சேர்த்து நெகட்டிவும் சேர்த்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, கண்டிஷன் என்னது, <= 9 வரைக்கும் தான் எழுதணும். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மீன்ஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ். அப்போ என்னோட இன்டிஜர் வந்து நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சேர்த்து அப் டு 9 வரைக்கும் இருக்கணும். ஸோ இதுதான் இந்த லிஸ்ட்டு. ஓகேவா, இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா செட் பில்டர் ஃபார்மில் எக்ஸ் such that எக்ஸ் இஸ் அ லெட்டர் ஆஃப் த வேர்டு ஸ்வீட். இந்த வேர்டில் உள்ள
இந்த ஸ்வீட்ன்ற வேர்டில் உள்ள எலமெண்ட்டை வந்து ரோஸ்ட் பண்ணணும், அதாவது லிஸ்ட்டு பண்ணணும். ஓகேவா? எப்படி லிஸ்ட் பண்ணலாம்? இப்போ இங்கே என்னென்ன லெட்டர்லாம் இருக்குது இதை தனித்தனியாக சொல்லணும். கமா செப்பரேட் பண்ணி தனித்தனியாக சொல்லணும். அப்போ என்னது? எஸ் கமா டபிள்யூ கமா இ கமா டி. இங்கே 2 இ வந்திருக்கு. நீங்கள் ஏன் ஒரு இ போடுறீங்க அப்படின்னா, ஒரு செட்டுக்குள்ளே வந்து வெல் டிஃபைன்டு டிஸ்டிங்க்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட், கலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் தான் செட்டுன்றது. அப்போ வெல் டிஃபைன்டு டிஸ்டிங்க்ட்னா வந்த எலமெண்ட் ரிப்பீட் பண்ணக்கூடாது. அதாவது 1, 1 2 டைம் போடக்கூடாது. ஒரு செட்டு எழுதுகிறோம் அப்படின்னா 1 2 3 அப்படின்னா 1 வேறு நம்பர், 2 வேறு நம்பர், 3 வேறு நம்பர், டிஸ்டிங்க்ட் எலமெண்ட், ஒன்று டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டாக இருக்கணும். அப்போ எஸ்ன்றது ஒரு எலமெண்ட், டபிள்யூன்றது ஒரு எலமெண்ட், ஈன்றது ஒரு எலமெண்ட். இ வந்து ரிப்பீட் பண்ணால் இப்போ அப்படி ரிப்பீட் பண்ணக்கூடாது, ஏன்னா நமக்கு டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டாக இருக்கணும். அதனால் 2 ஈக்கு பதில் ஒரு இ போட்டால் போதும். ஸோ அப்போ செட்டு எழுதும்போது இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். நம்ம எழுதக்கூடிய லிஸ்ட் வந்து எப்படி இருக்கணும்? டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டாக தான் இருக்கணும், நம்ம ரிப்பீட் பண்ணி எழுதக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்படி எழுதுனா அது தப்பு தான். ஓகே, ஏன் தப்பு அப்படின்னா, இப்போ நான் இதில் கேட்குறேன் நம்பர் ஆஃப் எலமெண்ட் எத்தனை அப்படின்னா 4 எலமெண்ட் இருக்குதுன்னு நீ சொல்கிற. சப்போஸ் நீ டூப்ளிகேட்டாக இன்னொரு இ போட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக இது டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் இல்லை, அதனால் அது ஒரு மிஸ்டேக். அண்ட் தென் நம்பர் ஆஃப் எலமெண்ட் கேட்கும்போது நம்ம என்ன சொல்லிடுவோம்? 5 எலமெண்ட் இருக்குன்னு தப்பாக சொல்லிடுவோம். ஸோ அதனால் எப்பயுமே டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் தான் ஒரு செட்டுக்குள்ளே இருக்கணும். ஓகேவா? அப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ரோஸ்டர் ஃபார்ம்னா ஈவன் நம்பர்ஸ் மீன்ஸ் இப்படி ஈவன் நம்பர்ஸ்னு சொல்ல மாட்டோம், இதை வந்து லிஸ்ட் பண்ணி காட்டுவோம். 0 2 4ன்னு லிஸ்ட் பண்ணி காட்டுவோம். அப்படி லிஸ்ட் பண்ணி இருக்கிறதா ரோஸ்டர் ஃபார்ம். அதோட செட் பில்டர் ஃபார்ம் வந்து x is equal to 2n. n மீன்ஸ் n பிலாங்ஸ் டு n. என்ன நேச்சுரல் நம்பர். ஆல்ரெடி இதுக்கு பிஃபோர் த வீடியோவில் நேச்சுரல் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ நேச்சுரல் நம்பர்னால் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நம்பர். ஓகேவா? அப்போ நேச்சுரல் நம்பரை இங்கே போட்டோம் அப்படின்னா அப்போ 2n, 2 into 1, 2 into 2 அந்த மாதிரி வரும். அப்போ நமக்கு ஈவன் நம்பர் கிடைக்கும். ஆட் நம்பர்னு நம்ம ரோஸ்டர் ஃபார்ம்னா ஆட் நம்பர்னு சொல்ல மாட்டோம், ஆட் நம்பரை லிஸ்ட் பண்ணி காட்டணும். ஓகேவா? அப்படின்னா என்ன பண்ணணும்? 1 3 5 அப்படின்னு லிஸ்ட் பண்ணி காட்டணும். அப்போ ஆட் நம்பர் எப்படி இருக்கும்? 2n - 1. ஆட் நம்பரோட செட் பில்டர் ஃபார்ம் எப்படி இருக்கும்? 2n - 1. 2n - 1 என்ன அர்த்தம்? 2 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே என்ன ஒரு 2 - 1. அப்போ எனக்கு 1 கிடைச்சிதா? அடுத்து 2 into 2 என்ன இருக்கிற இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 4 - 1. அப்போ 3 கிடைச்சிதா? அப்போ எனக்கு ஆட் நம்பராக கிடைச்சிட்டு போகும் இந்த கண்டிஷனில். அப்போ இதுதான் செட் பில்டர் ஃபார்ம். ஸ்கொயர் நம்பர்ஸ், ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எனக்கு வேணும் அப்படின்னா அதோட செட் பில்டர் ஃபார்ம் என்ன போடுவோம்? n ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் மீன்ஸ் 1, 2 ஸ்கொயர் மீன்ஸ் 4, 3 ஸ்கொயர் மீன்ஸ் 9. அந்த மாதிரி இங்கே n இருக்கிற இடத்துல வந்து நம்ம 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுதான் n ஸ்கொயர். n பிலாங்ஸ் டு n. இதுவும் நேச்சுரல் நம்பர். அதே மாதிரி க்யூப் நம்பர்னால் n க்யூப், n பிலாங்ஸ் டு n. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரோஸ்டர் நம்பர்னால் லிஸ்ட் பண்ணுறது, செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னா ஒரு ரூல் அண்ட் கண்டிஷனில் புரிகிற மாதிரி சொல்கிறது. ஓகேவா? ஸோ அந்த எக்ஸாம்பிள் வச்சு இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ரோஸ்டர் ஃபார்ம்னா வேறு, செட் பில்டர் ஃபார்ம்னா வேறு. இதோட கண்டினியூட்டி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியில் 9th அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.